ஆறுமுகம் வந்து அந்த ரவுடிய பார்க்குறாரு. அவர பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாரி வந்து இந்த பைரவி கிட்ட இந்த மாரி நடந்துக்கினவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வந்து பின்னாடியே போறாரு. அந்த ரவுடியும் வந்து ஓடி போறாரு. பின்னாடியே துரத்திட்டு போறாரு. அந்த ரவுடிய வந்து பிடிச்சு வந்து பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அந்த ரவுடி வந்து என்னை விடு அப்படி சொல்றாரு. உடனே வந்து அந்த ரவுடிய போட்டு நல்லா வந்து துரத்திட்டே போயிட்டு பயங்கரமா அடிச்சு வந்து உண்மைய கேட்குறாரு. உண்மைய சொல்லு, நீ யாரு? எதுக்காக இப்படிலாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து ரவுடி தள்ளி பிடிச்சிட்டு ஓடுறாரு. இவரும் பின்னாடி ஓடும்போது இந்த ரவுடி தப்பிச்சிடுறாரு. விட மாட்டேன்டா, உன்னை யாருன்னு சொல்லிட்டு நான் விடவே மாட்டேன். நீ தானே பைரவி கிட்ட அந்த மாதிரி வந்து நடந்துக்கினது. உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு வராரு. உடனே பைரவி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம். உடனே வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று, என்னடா ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. பைரவி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு, எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து பைரவி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு வந்தான் அந்த ஆறுமுகம், ஏன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்தாங்க. வரவேல சஞ்சயை பார்க்குறாங்க. சஞ்சய் வந்து பைரவியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஆறுமுகம் பைரவ் ஒன்றா பேசின்னு வரதை பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல, செம்ம கடுப்பாகிறாரு. இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ண, கடைசியில் இந்த மாதிரி வந்து 2 பேரும் ஒன்றா பேசிட்டு வராங்க. இந்த பைரவி அவனை வெறுத்துருவான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறா. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ஃபேமிலியாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ பைரவி எப்படி இருக்கா? நல்லா இருக்க சஞ்சய், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரிம்மா கிளம்பலாமா அப்படின்னோடனே, நீ வேணால் பேசிட்டு வாமா, பரவாயில்ல நான் கிளம்புறேன், பாய் சஞ்சய் அப்புறம் பேசலாம் அப்படின்னு. சஞ்சய் ஒரு விஷயம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு எதுக்காக இந்த மெயினாக வந்தோம் தெரியுமா, வந்து பத்திரிக்கை வச்சு கும்பலான்னு தான் வந்தோம் அப்படின்னோடனே, காயத்ரிக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் இருக்குது. அவங்க சம்பத்தாலையும் வந்து அவங்க மச்சானாலையும் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு பயமாக இருக்குது, எல்லோரும் பயப்படுறாங்க. நீ தான் செஞ்சு இந்த விஷயத்தை பார்த்துக்கணும், உன்னை நம்பி தான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. நீ கவலைப்படாத பைரவி, உன் வாக்கு என் வாக்கு மாதிரி, நீ சொல்லிட்டல, நான் எப்படி விடுவேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் தைரியமாக நிச்சயத்தை நடத்து, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு ஆறுமுகம் செம்ம கடுப்பாராரு. அப்படியே பார்த்து மறுக்கிறாரு. நீ கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை கொடுக்க வர. சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு ஆறுமுகம் பார்த்து முறைக்கிறாரு சஞ்சய், பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து ஆறுமுகம் வந்து, அவன்கிட்ட எதுக்காக ஹெல்ப் கேட்குறேன் நீ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வேறு என்ன பண்ணுறது, இவர் டிஎஸ்பியாக இருக்கிறது வந்து சஞ்சய் தானே, சஞ்சய் கிட்ட தானே ஹெல்ப் கேட்க முடியும், சஞ்சய் ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவார். எப்படியும் பாரு, அந்த சம்பத்தும் அவங்க மச்சானும் இந்த பிரச்சனையில் தலையிடவே முடியாது, அந்த மாதிரி பண்ணுவார், நீ கவலையே படாத, நீ கவலைப்படனாலும் நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஆறுமுகம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்த ஆறுமுகம் வந்து அந்த ஆள் வந்து ஓடினதும் அந்த ஆள் பிடிச்சது எல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ பைரவி வந்து, என்ன ஆறுமுகம் என்ன யோசனையாக இருக்கேன்னொன்னே, நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி, என்ன ஆள் அப்படின்னோடனே, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால நைட்டில், ஆமாம் சாரியை பிடிச்சி இழுத்தான்ல, ஆமாம் அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டே, யார் அவன் சொல்லு என்கிட்ட அப்படின்னோடனே, அவன் ஒரு ரவுடி, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு என்னமோ இந்த விஷயத்த சம்பத் தான் பண்ணியிருப்பானு தோணுது, சம்பத்தோட மச்சான் ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டுன்னு இவன் சொல்கிறாங்க விசாரிச்சதுக்கு, அதனால் எனக்கு என்னமோ அதுதான் தோணுது, அவன் கூட தான் இவன் சுற்றி இருந்திருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மச்சான் தான், அவனை சும்மா விட மாட்டேன், இங்கே பாரு இப்போ நீ எதுவுமே பண்ணாத, எதுவாக இருந்தாலும் சந்தேகப்பெறல எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சஞ்சய் கிட்டே சொல்லியிருக்கேன், சஞ்சய் பார்த்துப்பா, நான் இந்த விஷயத்தையும் சஞ்சய் கிட்டே சொல்கிறேன், நீ ஒன்றும் சஞ்சய் சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்ல வேணாம் பைரவி, சொன்னால் புரிஞ்சுக்கணுன்னு, நீ எதுலேயும் தலையிடாது, இப்போது உன் தங்கச்சியோட கல்யாணம் இருக்குது, தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனையை இழுத்து விட்டு நடக்கிற கல்யாணத்தை கெடுத்துடாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு ஆறுமுகம். அடுத்து சிந்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து, என்ன பண்ணிகிட்ருக்க சிந்து அப்படின்னோடனே, இல்லை நிச்சயதார்த்தம் வருது இல்லை, அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்க, அதனால் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு, என்ன சிந்து நீ மட்டும் தனியாக பார்த்துட்ருக்க, ஆள் தான் இருக்காங்கல்ல வீட்டில், அவங்களாம் பார்த்துப்பாங்க, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும், அதுக்காக எல்லோரும் கூப்பிடுவா முடியும் அப்படின்னோடனே சிந்துவோட பொறுப்பை பார்த்து அப்படியே பூரிக்கிறாரு நம்ம சிவா.